போட்டோவா எடுக்கலாமா? வா. நானும் வரேன். ஹலோ மேடம், தள்ளி நில்லுங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா சார்? என்ன ஞாபகம் இல்லையா? யார் நீங்க? நான் தான் உன் பொண்டாட்டி. ஓ, எனக்கு கொஞ்சம் ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ், சாரி, மன்னிச்சிருங்க. முறந்து போயிடுச்சா? போட்டோ எடுங்க டாடி. டாடி ரேஸ் போலாமா? ரேஸா? ஓகே போலாம், வா கார்ல. நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட். நான் ஓடுறது சொன்னேன் டாடி. நான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட். உங்க அம்மா எழுதிட்டு ஓடும்போது என்னை விட வேகமா ஓட ஆளே இல்ல. ஏய் மக்கு, இதெல்லாம் போய் குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டு. உண்மைதானே? டாடி வாங்க ஓடலாம். ஓடணுமா? நானும் உங்க அம்மா ஊட்டி எப்படா ஓடலான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். லொகேஷன் நல்லா இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கு ஓட வேண்டியதான். ரெடி சொல்லு, ஓடணும்ல சொல்லு. 1 2 3 run. குஷி ஓடு ஓடு. டாடி நான் ஜெயிச்சிட்டேன். ராடு பாலு ஜெயிச்சிட்டாலாம். ஏன் பொண்ணாச்சே, ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிட்டியா? நீ பிரதீப்ப பார்க்க தானே போயிருந்த. இப்ப பிரதீப் எங்க? பிரதீப்பா? பிரதீப், பிரதீப் நில்லு. ஏய் பிரதீப், ஏய் ஏய் பிரதீப், பிரதீப், ஏய் பிரதீப், பிரதீப். ராஜீவ், ராஜீவ். என் அழகு குழந்தைய இந்த ஏலகிரி ஃபுல்லா நாளைக்கு சுத்தி காமிக்க போறேனே. என்னங்க? ஓகேவா? எங்க பிரதீப்? என்னடி? பிரதீப் அங்க கார்ல போயிட்டு இருக்கான். ஏ சும்மா உளராத, இது சென்னை இல்ல, ஏலகிரி. ஐயோ நிச்சயமாங்க, அவன் பிரதீப்பே தான். சத்தியமா பிரதீப். நம்ப முடியலையே. ஐயோ நிச்சயமா அவன் தாங்க, நம்புங்க. இல்லம்மா, அவன் பிரதீப்பா இருந்தானா உன்னை என்னையும் பார்க்காம பேசாம போக மாட்டான். அவன் பிரதீப்பா இருக்க 1% கூட வாய்ப்பே இல்லை. அவன் சென்னையில தான் இருக்கான். அவன் எதுக்குடி இங்க வரான்? ஐயோ இல்லங்க, நான் பிரதீப் தாங்க பார்த்தேன். ஐயோ இந்த கார் நம்பர் கூட நான் பார்க்க மறந்துட்டேன். சரி விடு, பிரதீப்பா இருந்தா சந்தோஷம் தான். அவன் கிடைக்காத வரைக்கும் பிரியாவுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அப்படி அவன் கிடைச்சினா நல்லது தானே? எங்க அவன் பிரதீப் தாங்க. அம்மா, சின்ன ஊர் இது. பிரதீப்பா இருந்தா ரொம்ப நாளைக்கு மறைஞ்சிருக்க முடியாது. ஏன் கவலைப்படுற? குஷி கண்டுபிடிச்சிக்கலாம், விடு. குஷி ஏய் வாளே, ஓடாத, ஓய் நில்லு. ஒரே குழப்பமா இருக்கே. அப்பாக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். நான் அப்புறம் பேசுறோம், மீட்டிங்ல இருக்கமா. அச்சோ, மீட்டிங்க விட இங்க ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம்ப்பா. நான் பிரதீப்ப பார்த்தேன். என்னமா சொல்ற? எஸ் டாட். பிரதீப்பா இல்ல பிரதீப்மா? ஐயோ இல்ல பிரதீப்பே தான்ப்பா. நான் பிரதீப்ப பார்த்தேன். ஒரு கார்ல ஏறி என்ன கண்டுக்காம போயிட்டே இருக்கான்ப்பா. பிரதீப் இங்கதான் இருக்கான்ப்பா. ஏலகிரியில தான் பிரதீப் இருக்கான்ப்பா.
அப்பா நீங்க ஒண்ணு செய்யுங்க, ஆளுங்களை விட்டு உடனே தேட சொல்லுங்களேன். ஓகேம்மா, நீ கவலைப்படாத, நான் தேட சொல்ல. நீங்க டோன்ட் வரி போடு, நான் பாத்துக்கிறேன். விடு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நான் பிஸியா இருக்கேன். ஓகே, பை. யா டாட், பை. சந்தேகமே இல்ல, பிரதீப் தான், பிரதீப்பே தான். அவன் எப்படி இங்க வந்தான்? ஏய் என்னடி? ஏய் இவளே, நான் என்ன பிச்சைக்காரியாடி? பக்கத்துல போட்டுட்டு போற? இந்தாங்க அத்தனை கையில கொடுத்துட்டு 2 வார்த்தை மரியாதையா பேசினா உன் நாக்கு நசுங்கிடுமா? துவா, எப்போ வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். ஏன் ஒரு மாதிரி இருக்க? வேலை தேடி வெயில் அலைஞ்சிட்டு இருந்தேன், வேலை கிடைக்கல. தலைவலி தான் கடைசியில் கிடைச்சது. காட்டு. பரவாயில்ல விடு, வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஒரே மன வருத்தத்தில் இருக்கேன். கவலைப்படாத, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உனக்கு வேலை கிடைக்கும். அம்மா ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. தலைவலின்னு சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு கஷாயமாக காஃபி போட்டு கொடுக்க கூட அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவங்க கல் நெஞ்சா இருக்கும்போது நம்ம இந்த வீட்டில் இருக்கணும். காஃபி தானே வேணும், நான் போட்டு கொடுக்குறேன், விடு. மல்லிகம்மா வாப்பா, இப்பதான் வரான். எல்லா ஜாமான் எடுத்துட்டு வந்துட்டோமா? லிஸ்ட் கொடுங்க. எவ்வளவு ஆச்சுப்பா? 5900 ரூபாமா. ஓ, ஏய் என்னடி இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்க? யார் கேட்டு வாங்கின? இதுக்கெல்லாம் நான் பணம் தர முடியாது. உங்களை யார் இப்ப கேட்டாங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. இந்தப்பா 6000 ரூபாய் இருக்கு. 100 rupees உனக்கு டிப்ஸ். ஓகே, போய் பிரியாணி சாப்பிடு. சந்தோஷமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னடி கூத்து இது? 3000 ரூபாய்க்கு தான் மளிகை வாங்குவேன், 6000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க. 100 ரூபாய் டிப்ஸ் வேற இதுல. ரொம்ப தெனாவட்டா தான் இருக்க. ஏது இவ்வளவு பணம் உனக்கு? ஏதுன்னா என் புள்ள தந்தது. ஓஹோ. என்ன ஓஹோ? வீட்டு செலவுக்கு மாச கடைசியில உங்ககிட்ட காசு கேட்டா மூஞ்சை காட்டுவீங்க. இன்னொரு புள்ள வேலைக்கும் போகல, வேலைக்கும் ஆகல. இனிமேலும் வேலைக்கு போய் உருப்படுற மாதிரியே தெரியல. இது என் மூத்த புள்ள, நான் பெத்த புள்ள. பொண்டாட்டி பேச்ச கேட்காம அம்மா பேச்ச கேக்குற புள்ள. அவன் கொடுத்துட்டு போன காசு. ஏமா கஷ்டப்படுற? நான் இருக்கிற வரைக்கும் தாராளமா செலவு பண்ணுமான்னு ஏலகிரி போறதுக்கு முன்னால அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போனான். அத்தை, உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிங்கன்னு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு போனா மருமக. அது புள்ள, அவ மருமக. நீங்களும் இருக்கீங்களே, என்னைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாளாவது சில பல ஆயிரங்களை இந்த ஷாமலா முகத்துல செதறி அடிச்சுட்டு, இந்தாடி இந்த மாசமாவது உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணு அப்படின்னு சொன்னதுண்டா? நீ தான் எங்கிட்ட ஒரு கணக்காட்டி நீ ஒரு கணக்கு எழுதி கொள்ளை அடிக்கிறிய. எனக்கு தெரியாதா? பகல் கொள்ளைக்காரி. நான் கொள்ளைக்காரியே தான். கொள்ளை அடிச்சுட்டு நான் என்ன பண்றேன்? யாருக்கு செலவு பண்றேன்? இந்த குடும்பத்துக்காக தானே. எனக்காக ஒரே ஒரு நயா பைசா நான் செலவு பண்ணதுண்டா? அடி பாவி ஷாம்லா. நான் நயா பைசா கொடுக்காம பீரோ நிறைய பட்டு புடவைய அடுக்கி வச்சிருக்கேன். அது எப்படி? அது உங்க கௌரவத்துக்கு. வேணும்னா அடுத்த தடவை ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீங்க சொல்லுங்க, கிழிஞ்ச புடவையா கட்டிட்டு வரேன். பரவாயில்லையா? அது அது வந்து என்ன நாக்கு தடுமாறுது, வார்த்தை எல்லாம் இடம் மாறுது. சரி, அதை விடுங்க. முறையா நான் மனசுல நினைச்சதெல்லாம் வாங்குற அளவுக்கு ராஜீவ் பணம் கொடுத்துட்டு போயிருக்கான். அத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குங்க. இனிமே ராஜீவ் ஒருத்தம் போதும் இந்த குடும்பத்தை தாங்கிறதுக்கு. மா, நீ பழசெல்லாம் மறந்துட்டியாமா? ராஜீவன 7 வருஷமா இந்த குடும்பத்துல இல்ல. எவ்வளவு பணக்காரனா இருந்தாரு. ஒரு நயா பைசா கூட இந்த குடும்பத்துக்காக கொடுக்கல. அவரை நம்பின குடும்பம் நடு தெருவுல தத்தளிச்சிட்டு இருந்ததுல. அதெல்லாம் ஓல்டு ஸ்டோரி. இப்ப நடக்கிறத பேசு. கரண்ட்ல என்ன நடக்குது அத பேசு. மா இருமா. மா எங்க போற? அடுப்புல பருப்பு தீதுரி. அதெல்லாம் ஒண்ணும் தீயல. இவ்வளவு நேரம் நீ பேசினல, இப்ப என்ன பேச விடு. இந்த குடும்பத்தை கஷ்டப்பட்டு காப்பாத்தினது யாருமா? துவாரகேஷ் அண்ணன் தானே. துவாரகேஷ் அண்ணன் மட்டும் இல்லன்னா இந்த குடும்பம் தான் தலை நிமிர்ந்து நடந்திருக்குமா, இல்ல மீனாக்கா கல்யாணம் தான் நடந்திருக்குமா? அப்ப எங்கம்மா போனாங்க உன் புருஷனும் மூத்த பிள்ளையும்?
நரம்பு இல்லாம பேசுறியே, உனக்குலாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையாமா? வர சம்பளம் பத்தாதுன்னு பார்ட் டைம் ஓவர் டைம்னு வேலை பார்த்து இந்த குடும்பத்தை காப்பாத்தினது துவாரகேஷ் அண்ணா தான். அவர் நன்றியை மத்தவங்க மறக்கலாம், நீயும் அப்பாவும் மறக்கலாமாமா? பிரியா, ஓவரா பேசாத. ஷாமலாவுக்கு எல்லாம் தெரியும், அவளுக்கு நீ ஞாபகப்படுத்த வேண்டாம். பா, நீங்க எல்லாம் நியாயமா தான் பேசுறீங்களான்னு எனக்கு தெரியலப்பா. ஒரு காலத்துல புள்ளைங்களே வேண்டாம், நம்ம மட்டும் நம்மள பாத்துக்கிட்டா போதும்னு ரொம்ப சுயநலமா யோசிச்சு ஆள்தானப்பா நீங்க. ஒவ்வொரு தடவை நான் உங்களை எதிர்த்து பேசுறப்பெல்லாம் துவாரகேஷ் அண்ணா தான் நீங்க பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு, அர்த்தம் இருக்குன்னு எனக்கு சொல்லி புரிய வச்சாரு. உங்களுக்கு ஆதரவா இருந்தவருக்கு இப்ப வேலை இல்லன்றதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்களேப்பா. நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பிரியா, பெரியவங்க கிட்ட பேசுற பேச்சா இது? வாய் மூடு. ஓ, உள்ள கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் பேசுன்னு கத்து கொடுத்துட்டு இப்ப அவளை தடுக்கிற மாதிரி தடுக்கிறியா? அவங்க எல்லாம் ஒன்னும் சொல்லி கொடுக்கல. ஏன், எனக்குன்னு சுயமா அறிவு இல்லையான்னு? பிரியா, நீ என்ன பேசினாலும் இவங்களுக்கு எதுவுமே ஏற போறதில்ல. அவங்க பணத்தை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷங்களுக்கும் உறவுகளுக்கும் இனிமேல் இங்கே மரியாதை கிடையாது. அக்கிரமம் தலவங்க ஆரம்பிச்சிருச்சு. நியாயத்தை ஓட ஓட விரட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இனிமேல் நான் புள்ளையவே இருக்க போறதில்ல. என்ன பேச்சு துவா இதெல்லாம்? சுமார் ஸ்னேகா, நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க சீண்டிக்கிட்டே இருக்காங்க. வாங்கின சம்பளத்தில் எனக்குன்னு 10 பைசா வச்சுக்கிட்டது கிடையாது, அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அது இப்போ தப்புன்னு எனக்கு புரிய வச்சுட்டாங்க. நானும் சுயநலமாக இருந்திருக்கணும். அப்பா அம்மா தங்கச்சின்னு என் தேவைகள்லாம் பார்க்காம நான் தியாகம் பண்ண பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ வா, இவங்ககிட்டலாம் பேசி என்ன பிரயோஜனம்? வா. என்னங்க 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 எழுந்திருங்க. என்னடி உன் பிரச்சனை? என்னங்க, அவன் பிரதீப் தாங்க. அடி வாங்க போற நீ. காலையிலேருந்து எதை கேட்டாலும் இதையே சொல்லிட்டு இருக்க. ஏங்க, உங்களுக்கே ஷாக்கிங்கா இல்லையா? சென்னையில காணாம போனவன் இங்க எப்படிங்க? ஏய், நடுராத்திரில தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி இப்படி கேள்வி கேட்குறிய? இல்லங்க, அவன் பிரதீப் தாங்க. நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே? சரி, ஓகே, நீ சொல்றபடி அவன் பிரதீப் தான். நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றனா நிச்சயம் அது பிரதீப் தான், நான் நம்புறேன். சென்னையில் காணாமல் போடவன் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிச்சோன்னா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். நாளைக்கு நம்ம ஒன்று பண்ணுவோம். உன் மொபைலில் பிரதீப் ஃபோட்டோ இருக்குல்ல, நாளைக்கு நம்ம சைட் சீயிங் போகிற இடத்துல எல்லார்கிட்டையும் பிரதீப் ஃபோட்டோ காமிச்சு விசாரிப்போம். சின்ன ஊரில் நிச்சயம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக கிடச்சிருவான். அவன் நம்ம கையில் கிடச்சிட்டானா அவனை கொண்டு போய் சென்னையில் ஒப்படைச்சா நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பிரியா மனநிலை சரியாயிடும். கொந்தளிச்சு கிடக்கிற வீடு அமைதியாயிடும். ஐஜி சார் நிம்மதியாயிடுவார். ஸ்னேகா மேலே பெரிய பழி இருக்கு பார்த்தியா? பிரதீப் கிடச்சிட்டானா அந்த பழி சுத்தமாக தொடச்சிடலாம். நாளைக்கு நம்ம தேடுவோம். ஏழைகளில் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? அடப்பாவி, நீ இவ்ளோ திட்டம் போடுறியா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் ஏன் இதை யோசிக்கவே இல்லை? ஐயோ, பிரதீப் கிடைச்சிட்டான்னா இவர் சொல்ற மாதிரி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுமே. பிரியா பிரதீப் கல்யாணம் நடந்துரும். ஐஜியும் சம்மந்தி ஆயிடுவாரு. ஸ்னேகா மேல இருக்கிற பழியெல்லாம் போயிடுமே. ஐஜி சம்மந்தி ஆயிட்டார்னா அப்புறம் ஸ்னேகாவோட கொட்டத்தை அடக்கவே முடியாதே. கண்டதையும் சொல்லி நானே என் தலையில மண்ணை வாரி போட நினைச்சேன் பாத்தியா? ச்சே, பிரதீப் கிடைக்கவே கூடாது. அவன் காணாம போனது போனதாவே இருக்கட்டும். திரும்ப அவன் வரவே கூடாது. அவனை யாரும் கண்டுபிடிக்கவும் கூடாது. பிரதீப்பை கொன்னுட்டாங்கங்கிற சந்தேகம் பிரியா மேலேயும் ஸ்னேகா மேலேயும் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கணும்.
அது பிரதீபா தான் இருக்கும்மா. இல்லைங்க, அவன் பிரதீப் இல்லை. என்னாச்சு? பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள மனசு மாறிட்டியா? ஏதோ நான் தப்பா சொல்லியிருப்பேங்க. அவன் பிரதீப் இல்லை. என்னடி உளர்ற? காலையிலேருந்து நான் தான் அவன் பிரதீபா இருக்க மாட்டான்னா நீ அவன் தான்ற. அதுக்கப்புறம் இப்போ நான் ஆமாம் அவனாத்தான் இருக்கோன்ற, நீ இல்லைன்ற. அது எப்படி புருஷன் ஒன்று சொன்னாலே அதுக்கு நேர் எதிராக சொல்லணும்னு எல்லா பொண்டாட்டிங்களும் கொள்கை வழக்கமாக வச்சுருக்கீங்களா? அப்படி இல்லைங்க, நீங்க சொன்னது தாங்க கரெக்டு. பிரதீப் எப்படிங்க இங்கே இருப்பான்? அவன் சென்னையில் தான் எங்கேயோ இருப்பான். நான் தாங்க எவனையோ பார்த்துட்டு தப்பா சொல்லிட்டேன். நான் இப்போ கன்வின்ஸ் ஆகிட்டேன். பிரதீப் சென்னையில் இருந்தானா இந்நேரம் வீட்டில் இருப்பான். அவன் சென்னையில் இல்லை. அவன் இங்கே இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காலையில் நாம் அவனை தேடுறோம். இல்லைங்க, குசி தூங்கிட்டலா? நல்லா தூங்கிட்டான். என்னங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் உண்மையிலேயே பிரதீப் இல்லைங்க. அவன் பிரதீப் தான். ஐயோ இல்லைங்க, அவனை விடுறி. நான் உன் புருஷன் தானே. அப்போ நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் என் பேச்ச கேட்பேன். உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்றேன் மட்டும் பாரு. என்ன? என்ன சார், குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க, ஆனா பார்க்க டல்லா இருக்கீங்க. நான் சொல்லட்டுமா? என்ன? இங்க வா. நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? என்ன சொல்ற? பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. நான் இப்படிலாம் சண்டை போடுறதுனே கிடையாது. அப்பாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. நான் சண்டையெல்லாம் போட்டு நான் பார்த்தது கூட கிடையாது. யாரையுமே நான் கை ஓங்கி அடிச்சது கிடையாது. இப்போ நிம்மதி, அன்பு, சந்தோஷம் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. தினமும் காலையில் எழுந்திரிச்சு யார் முகத்திலையும் என்னால் முழிக்க கூட முடியல. எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு தோணுது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? போகணுங்கிறியே, எங்க போவோம்? ஆமா இல்ல, இப்போ நமக்கு வேலையும் கிடையாது, வீடும் தேடணும். பரவாயில்ல, தேடுவோம். தேடுதல் தானே வாழ்க்கை. ஆனால் ஒன்று, இந்த வீடு வேணா ஸ்னேகா, போயிடுவோம். இங்கே பாரு, எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை நீயே சொல்லு. இப்படி எல்லாரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுனா இந்த ஊரே காலி ஆயிடும். பிரச்சனையிலிருந்து ஓடுறதால பிரச்சனை முடியாது. கேண்டிக்கே, வீட்டை விட்டு போகணும்னு சொல்றியே, அதுக்கு என்கிட்ட இல்லாத காரணமா உன்கிட்ட இருக்க போது சொல்லு. உங்க அம்மா எனக்கு கொடுக்காத பிரச்சனையா? உமா அக்கா எனக்கு கொடுக்காத பிரச்சனையா? என் மேல எவ்வளவோ பாசமா இருந்த ராஜீவ் மாமா, ராகவன் மாமா எல்லாருமே இப்ப என்ன எதிரி மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு எதுக்கு? எல்லாத்துக்கும் மேல நீ என் மேல உயிரா இருக்கல்ல, நீ ஏன் நடிக்கல? அதுக்கெல்லாம் சேர்த்து நான் என்ன இந்த வீட்டை விட்டு போயிட்டேனா? நான் செய்யல. என்ன எல்லாரும் ஆத்திரப்படுத்தி பார்க்கலாம், அள வச்சு பார்க்கலாம், என்னென்ன திட்டங்களை கூட போட்டு பார்க்கலாம். ஆனா பெட்டியை தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லவே மாட்டேன். அப்படி யாரும் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பவும் முடியாது. அது நடக்கவும் நடக்காது. நான் போயிட்டா? நீ போனாலும் நான் வரமாட்டேன், உன்னையும் போவிட மாட்டேன். இங்க பாரு, வாழ்வோ சாவோ சுகமோ துக்கமோ நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் இனிமே இந்த குடும்பத்தோட தான். அப்படியே ஒருவேளை தீரா பழி வந்து நான் இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் மட்டும்தான் போவேன், உன்னை என் கூட கூட்டிட்டு போக மாட்டேன். இங்க பாரு ஸ்னேகா, இந்த வீட்டு விட்டு போறதுனால நம்ம உறவுகளை அறுத்துட்டு போறோம்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தருக்கு பார்க்க பிடிக்கலன்னா எதுக்கு திரும்ப திரும்ப பார்த்து வெறுப்பை வளர்த்துக்கணும்? அதுக்காக தான் சொல்றேன், வா வீட்டு விட்டு போயிடலாம். இங்க பாரு,
நீ என்ன சினிமாக்கு கூப்பிடு, பீச்சுக்கு கூப்பிடு, ஷாப்பிங் கூப்பிடு, வீட்டை விட்டு நான் வெளியில வரேன். மத்தபடி வீட்டை விட்டு ஒரே அடியா வெளியில வான்னு சொல்லாத, நான் வரமாட்டேன். இப்படிலாம் சொன்ன நீ சரிப்பட மாட்டேன். நீ முதல்ல கிளம்பு, நம்ம வைஜி சார் வீட்டுக்கு போகலாம். அங்க எதுக்கு? நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன், அவர் சொன்ன கேட்பல்ல. என்ன உளற? எனக்கு உன்னை விடவா அவர் பெருசு? அவரை போய் சும்மா சும்மாலாம் நம்ம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது, அது தப்பு. சும்மா அட்வைஸ் கேட்க தானே, அதுல என்ன தப்பு இருக்கு? வேண்டாம். ஏற்கனவே மீனா விஷயத்துல அங்க ஓடி போய் நின்னதுல வீட்ல எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அது பத்தாதா நம்ம வீட்டு பிரச்சனையை நம்ம அங்க போய் பேசணும்னா மாமா நிச்சயம் கோவப்படுவாரு. சரி, அப்ப நான் போறேன். நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் ஐஜி வீட்டுக்கு போறேன், நீ என் கூட பேசாம வர. என்னால பேசாமலாம் வர முடியாது. இங்க இருந்து அங்க போற வரைக்கும் நான் பேசிட்டே தான் வருவேன். பரவாயில்லையா? சீக்கிரம் கிளம்பு, வா, நான் இதோ வரேன்.